பெரியோர்களே, தாய்மார்களே, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அனைவரும் கூட ஒரு அற்புதமான நாளில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடர்ந்து 3வது முறையாக ஆட்சி அமைத்த பிறகு நடக்கக்கூடிய முதல் செயற்குழு கூட்டத்திற்கு நீங்கள் அனைவரும் வந்திருக்கிறீர்கள். இந்த கட்சியினுடைய இரும்பு தூண்கள் இங்கு இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள், நீங்கள் கடுமையாக உழைக்கக்கூடியவர்கள். இந்த கட்சியினுடைய கொடியை இத்தனை ஆண்டு காலமாக தாங்கி பிடித்தவர்கள். ஒரு வலிமையான பாரதம், வளமான தமிழகம் நம்முடைய காலகட்டத்திலே உருவாக்கியே தீர வேண்டும் என்கின்ற வைராகியத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பெருமை மிகுந்த தொண்டர்களாக இருந்து ஒரு தேர்தலும் உயிரை கொடுத்து பாடுபட்டு ஒரு தேர்தலும் முன்னேற்றத்தை பார்த்து 2024 பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு நாம் அனைவரும் இங்கே அமர்ந்திருக்கின்றோம். முதலில் உங்கள் அனைவரையும் இந்த செயற்குழு கூட்டத்திற்கு வருக என்று மனமாற வரவேற்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன், பெருமை அடைகின்றேன். இந்த கூட்டத்திற்கு ஒரு அற்புதமான மனிதர், ஒரு களப்பணியாளர், மத்திய பிரதேசத்தினுடைய அடையாளமாக இருந்து இன்று இந்தியாவினுடைய அடையாளமாக மாறிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு எளிமையின் உருவமாக சித்தாந்த கோட்பாடுகளை ஊறி திளைத்து வளர்ந்த அருமை ஐயா சிவராஜ் சிங் சௌஹான்ஜி அவர்கள் இந்த அற்புதமான கூட்டத்திற்கு தலைமை விருந்தினராக வந்திருக்கின்றார். அந்த எளிமையான மனிதனுடைய உழைப்பை இந்தியா பார்த்து கொண்டிருக்கிறது. தொடர்ச்சியாக மத்திய பிரதேசத்தை பொறுத்தவரை 5 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தால் திரும்ப வருவது கஷ்டம் என்பதையெல்லாம் உடைத்து தொடர்ச்சியாக மத்திய பிரதேசம் என்றால் அது பாரதிய ஜனதா கட்சி என்கின்ற ஒரு அடையாளத்தை கொடுத்தவர். பாராளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் கூட முழுவதுமாக அங்கு இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்களாக இருப்பார்கள் என்பது தொடர்ந்து 3 முறை காண்பித்துக் கொண்டிருக்கின்றார். இந்தியாவினுடைய மிக முக்கிய பொறுப்பாக இருக்கக்கூடிய விவசாயத்துறை, விவசாயிகள் நலன், அதனுடைய அமைச்சராக பொறுப்பேற்று அவருடைய முதல் வரவே தமிழகத்திற்கு நம்முடைய கட்சியின் நிகழ்வாக இருக்கிறது. மற்றற்ற மகிழ்ச்சி நமக்கு இது அளிக்கிறது. அதனால் உங்கள் சார்பாக நம்முடைய ஐயா திரு சிவராஜ் சிங் சௌஹான்ஜி அவர்களை இந்த நிகழ்ச்சிக்கு வருக என்று வரவேற்பதிலே நான் பெருமை அடைகின்றேன். அதே போல நம்முடைய அண்ணன் முருகன் அவர் 2வது முறையாக தொடர்ந்து மோடிஜி 3.0 அந்த அமைச்சரவையில் முக்கியமான 2 பொறுப்புகளுடைய அமைச்சராக இருந்து 8.5 கோடி தமிழர்களுடைய அடையாளமாக திறந்து தன்னுடைய எளிமையால், தன்னுடைய சித்தாந்தத்தால் இந்த கட்சியினுடைய வளர்ச்சிக்கு அரும்பாடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய தலைவர். அதே நேரத்தில் தன்னுடைய கண்ணியமான அணுகுமுறையால் மோடி ஐயாவுடைய கேபினெட்டில் தொடர்ந்து இருக்கக்கூடிய அற்புதமான தலைவர் அண்ணன் முருகன் அவர்களையும் கூட இந்த நேரத்தில் வருக என்று வரவேற்பதில் நான் பெருமை அடைகின்றேன். அதே போல அருமை சொந்தங்களே, நம்முடைய சட்டமன்ற குழு தலைவர், திருநெல்வேலியினுடைய முகவரி, திருநெல்வேலியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள், நம்முடைய அகில இந்திய பொறுப்பாளர், பாரதிய ஜனதா கட்சியினுடைய 2024 தேர்தலுக்கான பொறுப்பாளர், தேசிய செயலாளர் ஐயா அரவிந்த் மேனன் அவர்களை இந்த நேரத்தில் வருக என்று வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். தொடர்ந்து தமிழகத்திற்கு கடந்த 3 ஆண்டுகளாக தன்னுடைய உழைப்பால், அவருக்கு தமிழ் தெரியாது என்றாலும் கூட கொஞ்சம் கொஞ்சமாக அதை கற்றுக்கொண்டு தொண்டர்களுடைய இதயத்திலெல்லாம் இடம் பிடித்து நமக்கு ஒரு பெரிய வழிகாட்டியாக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஐயா பொங்குலெட்டி சுதாகர் ரெட்டிஜி அவர்கள் வந்திருக்கின்றார்கள். முன்னாள் எம்எல்சி அவர்களையும் கூட இந்த நேரத்தில் வருக என்று வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். நம்முடைய முன்னாள் மாநில தலைவர், எப்பொழுதும் கூட இந்த கதையை இந்த நேரத்தில் நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகின்றேன். எனக்கு முன்பு பேசிய தலைவர் ஒருவர் 2024 தேர்தலை பற்றி சொன்னாங்க. நமக்கு தெரியும் சைனீஸ் பேம்பு என்கின்ற ஒரு செடி இருக்கு. இந்த சைனீஸ் பேம்பு என்பது சைனாவில் அதிகமாக விளையக்கூடிய ஒரு மூங்கில். இந்த சைனீஸ் பேம்புடைய வளர்ச்சியை பார்த்தீங்கன்னா அது முதல் 90 நாள் 100 நாள் ரொம்ப குறைவா இவ்வளவுதான் வளரும். அதன் பிறகு நீங்க எவ்வளவுதான் தண்ணி ஊற்றினாலும் அந்த செடி வளரவே வளராது, அப்படியே நின்றுகிட்டே இருக்கு. அதன் பிறகு ஒரு 6 மாதம் 1 வருஷம் கழிச்சு நீங்க தண்ணி ஊத்த தினமும் 4 சென்டிமீட்டர் வளரும். அந்த சைனீஸ் பேம்புக்கு இருக்கக்கூடிய மகத்துவம், முதல்ல இவ்வளவு வளர்ந்திருக்கும், அதன் பிறகு வளராமல் அப்படியே இருக்கும், அதன் பிறகு வேகமாக ஒரு நாளைக்கு 4 சென்டிமீட்டர் வளரும். நாம் அனைவரும் இப்பொழுது அந்த 4 சென்டிமீட்டர் வளரக்கூடிய நேரத்தில் நாம் இருக்கின்றோம். ஆனால் அந்த சைனீஸ் பேம்புவுக்கு தொடர்ச்சியாக நீர், அந்த சைனீஸ் பேம்புவாக இருக்கக்கூடிய அந்த மரத்திற்கு தொடர்ச்சியாக உரம், அதற்கு தொடர்ச்சியாக ஆக்கமும் ஊக்கமும் கொடுத்து நம்முடைய 2 மாநில தலைவர்கள் மேடையின் மீது இருக்கின்றார்கள். அவர்களையும் முன்னாள் மாநில தலைவர்கள் அவர்களையும் இந்த நேரத்தில் கௌரவப்படுத்த பெருமையடைகின்றேன்.
நம்முடைய முன்னாள் அமைச்சர் முன்னாள் மாநில தலைவர் ஐயா பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள், நம்முடைய முன்னாள் மாநில தலைவர் 2 மாநிலத்தினுடைய ஆளுநராக இருந்து மறுபடியும் மக்கள் சேவைக்கு நான் வர வேண்டும், இங்கே வந்து மக்களுக்காக பணியாற்ற வேண்டும் என்கின்ற உந்துதல் இங்கு வந்திருக்கக்கூடிய தமிழிசை சவுந்தரராஜன் அக்கா அவர்கள் இருவரையும் கூட இந்த நேரத்தில் மனமாற வாழ்த்தி மகிழ்வதிலே உங்கள் சார்பாக நானும் பெருமை அடைகின்றேன். மூத்த முன்னோடி தேசிய செயலாளராக இருந்தவர், பாரதிய ஜனதா கட்சியினுடைய அடையாளம், சித்தாந்த கொள்கையிலே கொஞ்சம் கூட சமரசம் இல்லாமல் உரக்க பேசக்கூடிய குரலுக்கு சொந்தக்காரராக இருக்கக்கூடிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஐயா ஹெச் ராஜா அவர்களை இந்த நேரத்தில் வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். அதுபோல அருமை சகோதரர்களே, இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய அகில இந்திய முகவரி, அசாமாக இருக்கட்டும், ஜம்மு அண்ட் காஷ்மீராக இருக்கட்டும், எங்கே சென்றாலும் கூட தன்னுடைய கொங்கு தமிழிலே அற்புதமாக பேசி அனைத்து பாரதிய ஜனதா கட்சி மக்களுடைய தொண்டர்களுடைய அன்பையெல்லாம் பெற்றிருக்கக்கூடிய, நமக்கு ஆக்கமும் ஊக்கமும் கொடுக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய மகளிர் அணியினுடைய தலைவி அக்கா வானதி ஸ்ரீனிவாசன், கோயம்புத்தூருடைய முகவரி சட்டமன்ற உறுப்பினர், அவரை இந்த கூட்டத்திற்கு வரவேற்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன், பெருமை அடைகின்றேன். அதே போல இந்த நிகழ்ச்சி நடப்பதற்கு மிகப்பெரிய ஒரு காரணம் அன்பு சகோதரர் வினோத் பி செல்வம் அவர்கள். ஒரு செயற்குழு எப்படி இருக்க வேண்டும், அது பிரம்மாண்டமாக இருக்க வேண்டும். தேர்தலுக்கு பிறகு நடக்கக்கூடிய செயற்குழு இது ஒரு மாநாடு போல் இருக்க வேண்டும். இந்த செயற்குழுக்கு வரக்கூடிய ஒரு தொண்டனும் கூட கர்வத்தோடு இந்த செயற்குழுக்கு வந்துவிட்டு நான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர் என்று பெருமையாக சொல்ல வேண்டும் என்பதற்காக சிறப்பு ஏற்பாடுகளை கவனித்து மிக அற்புதமான இந்த செயற்குழு நடப்பதற்கு முக்கிய காரணகர்த்தராக இருக்கக்கூடிய மாநிலத்தினுடைய செயலாளர், இந்த பகுதியினுடைய பெருங்கோட்ட பொறுப்பாளர் அருமை சகோதரர் வினோத் பி செல்வம் அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அருமை சகோதர சகோதரிகளே, அண்ணன் சரத்குமார் அவர்கள் மேடையின் மீது இருக்கின்றார். எவ்வளவு பெரிய மனது பார், ஒரு சூப்பர் ஸ்டார். தென்னிந்தியாவில் அவருக்கு என்று தனியாக ஒரு ரசிகர் பட்டார். இதற்கு முன்பு பாராளுமன்ற உறுப்பினராக, சட்டமன்ற உறுப்பினராக பல நேரத்தில் பணியாற்றி இருக்கக்கூடிய மனிதர். அவரிடம் நாம் தேர்தல் பேச்சுவார்த்தைக்காக அண்ணன் முருகன் அவர்கள் தலைமையிலான குழு தேர்தல் பேச்சுவார்த்தையில் இருந்த பொழுது ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் சொன்னார். எனக்கு 70 வயதாகிறது, தமிழக அரசியலை உன்னிப்பாக பார்த்திருக்கின்றேன். தமிழக அரசியலில் ஒரு மாற்றம் வர வேண்டிய தருணம் இது. அதே நேரத்தில் மோடி அவர்களுக்கு 400 பாராளுமன்ற உறுப்பினர்கள் வர வேண்டும், அதற்கு நான் தூணாக இருக்க போகின்றேன் என்று தன்னுடைய கட்சியை, பாரதிய ஜனதா கட்சியோடு முழுமையாக இணைத்துவிட்டு இன்று நம்முடைய கட்சியில் ஒரு அடிப்படை தொண்டனாக இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மனதுக்கு சொந்தக்காரர் அண்ணன் சரத்குமார் அவர்களையும் இந்த நேரத்தில் வருகின்ற வரவேற்று நம்முடைய மூத்த தலைவர், எல்லோரும் நம்முடைய துணைத் தலைவர்கள், ஆனால் தலைவருக்கு இணையாக பணி செய்து மிக அற்புதமாக இந்த கட்சியினுடைய வளர்ச்சிக்கு பாடுபடக்கூடிய மேடையில் இருக்கக்கூடிய, எனக்கு முன்பு பேசிவிட்டு அமர்ந்திருக்கக்கூடிய அண்ணன் சக்கரவர்த்தி அவர்கள், அண்ணன் வி பி துரைசாமி அவர்கள், அண்ணன் கே பி ராமலிங்கம் அவர்கள், அண்ணன் கே எஸ் நரேந்திரன் அவர்கள், அண்ணன் கருநாகராஜன் அவர்கள், அக்கா டாக்டர் சசிகலா புஷ்பா அவர்கள், அண்ணன் கனகசபாபதி அவர்கள், அண்ணன் நாராயண திருப்பதி அவர்கள், அண்ணன் டால்பின் ஸ்ரீதர் அவர்கள், அண்ணன் ஏஜி சம்பத் அவர்கள், அண்ணன் ஆர்சி பால் கனகராஜ் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கத்தையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அருமை சகோதர சகோதரிகளே, கடுமையான களப்பணி. அதற்கு மாநிலத்தினுடைய பொதுச் செயலாளர்கள் ஒரு தேனியை போல, எறும்பை போல எப்பொழுதும் கூட முழு நேரமும் பணி செய்ய வேண்டிய பொறுப்பில் இருக்கக்கூடிய மாநிலத்தினுடைய பொதுச் செயலாளர்கள் மேடையின் மீது அமர்ந்திருக்கின்றார். ஆற்றல் மிகுந்த நம்முடைய கருப்பு முருகானந்தன் அண்ணன், புரொஃபசர் ராம ஸ்ரீனிவாசன் அவர்கள் தன்னுடைய பேச்சுக்கு இணையாக யாரும் இல்லை என்று பேசக்கூடியவர், அண்ணன் ஏ பி முருகானந்தம் அவர்கள், அண்ணன் பொன் பாலகணபதி அவர்கள், அக்கா கார்த்தியணி அவர்கள், இவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய அமைப்பு பொதுச் செயலராக இருந்து தமிழ்நாடு போன்ற ஒரு மிக கடுமையான ஒரு சித்தாந்தம் போட்டி இருக்கக்கூடிய மாநிலத்தில் எதையும் பற்றி பொறுப்பெடுப்பாம். மீடியாவில் என்ன வேணாலும் எழுதட்டும், நம்முடைய எதிராளிகள் என்ன வேண்டுமானாலும் என்னை குறை சொல்லட்டும், அதை பற்றி கவலை இல்லை. பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சி மட்டுமே என்னுடைய நோக்கம் என்று முழுமையாக இந்த இயக்கத்திற்கு அர்ப்பணித்து 7 ஆண்டுகளாக பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய அமைப்பு பொதுச் செயலாளர் கேசவ் விநாயகி அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாநில செயலாளர்களுக்கும் கூட இந்த நேரத்தில் அங்கீகாரம் கொடுப்பது என்னுடைய கடமையாக கருதுகின்றேன். மிக கடுமையாக பணி செய்திருக்கக்கூடிய நம்முடைய மாநில செயலாளர்கள் அண்ணன் கரத்தே தியாகராஜன் அவர்கள், சென்னையினுடைய முன்னாள் மேயர் அண்ணன் கோ வெங்கடேசன் அவர்கள், அக்கா மலர்கொடி அவர்கள், அக்கா சுமதி வெங்கடேஷ் அவர்கள், அருமை சகோதரி மீனாட்சி அவர்கள், அண்ணன் சதீஷ்குமார் அவர்கள், அருமை சகோதரி மீனா தேவ் அவர்கள், அருமை சகோதரர் அஸ்வத்தாமன் அவர்கள், அருமை சகோதரி இந்த நிகழ்ச்சியினுடைய ஏற்பாட்டராக இருக்கக்கூடிய அனந்தபிரியா அவர்கள், அருமை அக்கா பிரமீளா சம்பத் அவர்கள், மாநிலத்தினுடைய பொருளாளர், இன்னைக்கு பிறந்த நாளும் கூட இருக்கக்கூடிய அண்ணன் SR சேகர் அவர்கள், இயக்கத்திற்காக தன்னை அர்ப்பணித்து கடுமையாக பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர், சிறப்பு அழைப்பாளர் செயற்குழு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அக்கா காயத்ரி தேவி அவர்கள், இணை பொருளாளர் சிவசுப்பிரமணியம் அவர்கள், அலுவலகத்தினுடைய செயலாளர் சந்திரன் அவர்கள், நம்முடைய
மூத்த தலைவர்கள் மட்டுமில்லாமல் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் காலிலே செருப்பு போடாமல் பூமித்தாய்க்கு வலிக்கும் என்கின்ற ஒரு பெரிய மனபாரத்தோடு பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு தேனி போல் இந்த வயசில் முளைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய நாகர்கோவில் தொகுதியினுடைய எம்எல்ஏ ஐயா எம்.ஆர். காந்தி அவர்கள், மொடக்குறிச்சி தொகுதியினுடைய எம்எல்ஏ அக்கா டாக்டர் சி.கே. சரஸ்வதி அவர்கள் சற்று மாதங்களுக்கு முன்பு தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் பணியை பொறுப்பை துறந்துவிட்டு பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்து ஒரு தொண்டராக பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய அக்கா விஜயதாரணி அவர்கள், பாரதிய ஜனதா கட்சியில் அண்ணன் சரத்குமார் அவர்களோடு இணைந்து கட்சியிலே ஒரு தொண்டராக கடுமையாக பாடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அருமை அக்கா ராதிகா சரத்குமார் அவர்கள் நம்மோடு இருக்கின்றார்கள். அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மேடையில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களும் கூட, லோகநாதன் அவர்கள், கதிரி நரசிங்க பெருமாள் அவர்கள், நம்முடைய அணி பிரிவினுடைய தலைவர்கள், குறிப்பாக நம்முடைய அணியினுடைய தலைவர்கள் மிக முக்கியமானவர்கள், கடுமையாக உழைக்கக்கூடியவர்கள். அவர்களுக்கும் அங்கீகாரம் கொடுக்க வேண்டிய கடமை எனக்கு இருக்கிறது. மகளிர் அணியினுடைய தலைவர் அக்கா உமாரதி அவர்கள், இளைஞர் அணியினுடைய தலைவர் ரமேஷ் சிவா அவர்கள், விவசாய அணியினுடைய தலைவர் ஜி.கே. நாகராஜன் அவர்கள், எஸ்டி மோர்ச்சாவுடைய தலைவராக இருக்கக்கூடிய சிவபிரகாசம் அவர்கள், மைனாரிட்டி மோர்ச்சாவுடைய தலைவராக இருக்கக்கூடிய தைசி சரண் அவர்கள், ஓபிசி மோர்ச்சாவுடைய தலைவராக இருக்கக்கூடிய சாய் சுரேஷ் குமரேசன் அவர்கள், மாநிலத்தில் இருக்கக்கூடிய எல்லா மூத்த தலைவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். மிக கடுமையாக பாடுபட்டு தொண்டர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து இன்னைக்கு திருவள்ளூரில் இந்த செயற்குழு கூட்டம் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு மிக முக்கிய காரணம் இந்த மாவட்டத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அஸ்வின் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அருமை சகோதர சகோதரிகளே, இந்த செயற்குழு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க செயற்குழு. காரணம், தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி இதற்கு முன்பு எல்லா தலைவர்களும் தொண்டர்களும் கட்டியிருக்கக்கூடிய கட்டடத்தின் மீது மறுபடியும் ஒரு அடுக்குமாடியை நாம் கட்டியிருக்கின்றோம். 2014 இருக்கட்டும், பாரதிய ஜனதா கட்சி தனியாக செல்ல முடியும், தமிழகத்தில் தனியாக ஒரு கூட்டணி அமைக்க முடியும் என்பதை காட்டி தமிழகத்திலே மிகப்பெரிய வரலாறு படைத்தோம் 2014. அதன் பிறகு 2016 பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் எல்லா தொகுதிகளிலும் கூட தனித்து போட்டியிட்டோம். 2019 தேர்தலாக இருக்கட்டும், 2021 தேர்தலாக இருக்கட்டும், இது எல்லாத்தையும் கூட களம் கண்டவர்கள். 2024 மறுபடியும் தைரியத்தோடு தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சியால் ஒரு கூட்டணி அமைக்க முடியும், ஒரு வித்தியாசமான அரசியல், வித்தியாசமான ஆட்சி வர வேண்டும் என்றால் அது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமையால் மட்டும்தான் முடியும் என்பதற்கு நங்கூரமும் பிள்ளையார் சொல்லியும் போட்ட தேர்தல் 2024 பாராளுமன்ற தேர்தல். நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடர்ந்து 3வது முறை, உங்களுக்கு தெரியும், இந்திய அரசியலை பார்த்தவர்களுக்கு தெரியும், உலக அரசியலை பார்ப்பவர்களுக்கு தெரியும், 3வது முறையாக ஆட்சியை தக்க வைப்பது எவ்வளவு கடினம் என்பது நம்ம எல்லோருக்கும் தெரியும். நேற்று தான் இங்கிலாந்தில் ஆட்சியில் இருந்த கட்சி ஆட்சி அதிகாரத்தை இழந்திருக்கின்றார். ஒரு நாடாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த கொரோனாவுக்கு பிறகு அங்கு இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் ஆட்சிகளும் தன்னை இழந்திருக்கின்றார்கள். ஆனால் இந்திய மக்கள் மறுபடியும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மீது நம்பிக்கை வைத்து மறுபடியும் 3வது முறை இந்திய அரசியலில் பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்களுக்கு பிறகு 3வது முறையாக பொறுப்பேற்கக்கூடிய ஒரு பிரதமராக ஒரு சரித்திரத்தை படைத்திருக்கக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா அவர்களை இந்த நேரத்தில் நாம் எல்லோரும் வாழ்த்தி வணங்கினாலும் கூட அவர்களை நாம் இன்னும் கடுமையாக பணி செய்ய வேண்டிய நேரம் இருக்கு. அதற்கு பிள்ளையார் சுமையாக 2024 பாரதிய ஜனதா கட்சி நம்முடைய வளர்ச்சியை காட்டியிருக்கின்றோம். 11 விழுக்காடு நம்முடைய வாக்கு வங்கியாக நாம் உயர்த்தி காட்டியிருக்கின்றோம். ஒரு கூட்டணி அமைத்திருக்கின்றோம். கூட்டணியாக 18% வாக்கை நாம் வாங்கியிருக்கின்றோம். அடுத்து வரக்கூடிய 2 ஆண்டுகளும் கூட கடினமான ஆண்டுகள், கடினமாக நாம் களத்தில் உழைக்க வேண்டிய நாட்கள். 2026 ஒரு வித்தியாசமான அரசியல், தமிழகத்திலே மக்களை சார்ந்த ஒரு அரசியல், ஏழை மக்களை மேம்படுத்தக்கூடிய ஒரு அரசியல், விவசாய நலனை சார்ந்த ஒரு அரசியல் வர வேண்டும் என்றால் அது பாரதிய ஜனதா கட்சி கையில் எடுத்திருக்கக்கூடிய அரசியலால் மட்டும்தான் முடியும். அதே நேரத்தில் உங்களுக்கு தெரியும், எந்த ஒரு மரத்தில் சுவையான மாம்பழம் இருக்கிறதோ அந்த மரத்தின் மீது கல்லடிப்படுவது சகஜம்தான். எப்போதும் இல்லாத அளவுக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் தமிழகத்தில் அரசால் துன்புறுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். எப்பொழுதும் இல்லாத அளவுக்கு சரித்திரத்தில் தமிழகத்தில் எந்த ஒரு கட்சிக்கும் இந்த அளவுக்கு அரசனுடைய ஆதிக்கத்தை யாரும் செலுத்தியது போல் நாம் பார்த்தது கிடையாது. இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்களுக்கு தினமும் கூட ஏதோ ஒரு மாவட்டத்தில் ஏதோ ஒரு இடத்துல நம்முடைய தொண்டர்கள் கைது செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றார். ஆர்ப்பாட்டம் செய்ய வேண்டும் என்று ஜனநாயக உரிமையில வீதிக்கு வந்தால் நீங்க கைது செய்யப்படுறீங்க. பெண்களாக இருந்தாலும் கூட இரவு 11 மணி வரை உங்களை அடைத்து வைத்திருக்கின்றார். எங்கே பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு தொண்டன் தன்னை குரலை உயர்த்தினாலும் கூட ஏதோ ஒரு விஷயத்தில் உங்கள் மீது வழக்கு போட்டு தினமும் கூட சிறைக்கு 4 பேர் சென்று கொண்டிருக்கின்றார்கள். சிறையில் இருந்து 4 பேர் வெளியே வந்து கொண்டிருக்கின்றார்கள். எனக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய சிறைச்சாலைகள் எல்லாம் கூட
பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் செல்லக்கூடிய கூடாரங்களாக மாறி இருக்கிறது. சமீபத்தில் ஒரு தொண்டன் சொன்னது போல, அண்ணா கட்சி வளர்ச்சி வரும்பொழுது இதெல்லாம் சகஜம், என்னை சிறைச்சாலைக்கு அனுப்பினாலும் கூட அங்கே சென்று 10 உறுப்பினரை சேர்த்து விட்டு நான் வெளியே வந்து விடுவேன் என்கின்ற ஒரு தீர்க்கமான ஒரு நம்பிக்கையோடு இன்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்களும் தலைவர்களும் நாம் எல்லோரும் சேர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். அடுத்த 2 ஆண்டுகள் மிக கடுமையான 2 ஆண்டுகள். காரணம், தமிழகத்தினுடைய அரசியல் களம் மாறிக்கொண்டிருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை பற்றி ஒரே வரியில் சொல்ல வேண்டும் என்றால், ஒரு பித்து பிடித்த குரங்கு மரத்தின் மீது அமர்ந்திருக்கிறது. அந்த பித்து பிடித்த குரங்கை ஒரு தேல் கொட்டி இருக்கிறது. தேலால் கொட்டப்பட்டு பித்து பிடித்த குரங்கு அதன் பிறகு ஒரு படி கல்லை குடிக்கிறது. யோசிச்சு பாருங்க, பித்து பிடித்த குரங்கு தேலால் கொட்டப்பட்டு கல்லை குடித்து விட்டு வீதிக்கு வந்தால் அந்த குரங்கு எப்படி இருக்குமோ அதுதான் இன்று திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி. பித்து பிடித்த குரங்கு தேலால் கொட்டப்பட்டு கல்லை குடித்து விட்டு ஆட்சி எப்படி நடக்குமோ தமிழகத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி அப்படி நடந்து கொண்டிருக்கிறது. எங்கு வேண்டுமானாலும் பாருங்கள், எங்கே பார்த்தாலும் கூட கொலை கொள்ளை என்பது சகஜமாகிவிட்டது. இட் இஸ் நார்மலைஸ்ட். தமிழக அரசியலை பொறுத்தவரை கொலை கொள்ளை என்பது இட்ஸ் a நார்மலைஸ்ட் பிஹேவியர். நேற்று ஒரு அகில இந்திய கட்சி, ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய ஒருவர் அவருடைய வீட்டு வாசல்ல சாயங்காலம் கூலிப்படை வந்து வெட்டி கொன்று விட்டு சென்றிருக்கின்றார்கள். நேற்று சாயங்காலம் 4 நாட்களுக்கு முன்பு பாரதிய ஜனதா கட்சியினுடைய மகளிர் அணியினுடைய பொதுச் செயலாளர் நதியா அவருடைய கணவர் சீனிவாசன் அவர்களே இதே போல பொதுவெளியில இதே போல ஒரு மர்ம கும்பல் வந்து அவரையும் வெட்டி இன்று மருத்துவமனையில உயிருக்கு போராடி கொண்டிருக்கின்றார். இதை சொல்ல வேண்டும் என்றால் தமிழகத்தில் எல்லா இடத்திலும் கூட ஒரு சாதாரண மனிதனுடைய உயிருக்கு உத்தரவாதம் இல்லை என்பது போல் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு இன்று செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. தமிழகத்தில் இதுபோல் ஒரு வன்முறை நிறைந்த ஒரு மாநிலமாக எப்பொழுதும் பார்த்ததில்லை. கடந்த 3 ஆண்டுகளாக திமுகவினுடைய அரசு பிடியில அது நடந்து கொண்டிருக்கிறது. அருமை சகோதர சகோதரிகள், இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் கள்ளச்சாராயம் என்பது ஆறு போல் ஓடிக்கொண்டிருக்கிறது. நேற்று முன்தினம் திருவண்ணை நல்லூர்ல ஒருவர் கள்ளச்சாராயத்தால் இறந்தார். அதற்கு முன்பு திருப்பூர், கோயம்புத்தூர், உடுமலைப்பேட்டையில 5 பேர் கள்ளச்சாராயத்தை குடித்து கோயம்புத்தூர் வேறு மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருந்தார்கள். அதற்கு முன்பு கள்ளக்குறிச்சியில 65 பேர் கள்ளச்சாராயத்தை அருந்து இதுவரை உயிரிழந்திருக்கின்றார்கள். 23 பேர் முழுவதுமாக தன்னுடைய கண் பார்வை இழந்திருக்கின்றார்கள். போன ஆண்டு 2023 மரக்காணம், செங்கல்பட்டு, விழுப்புரம் பகுதியில் 22 பேர் கள்ளச்சாராயத்தை அருந்தி உயிரிழந்திருக்கின்றார். இதையெல்லாம் நீங்க நல்லா யோசித்து பார்க்கணும். எப்போதும் இல்லாத அளவுக்கு தமிழகத்தில் கள்ளச்சாராயம் என்று ஆறாக ஓடிக்கொண்டிருக்கிறது. கேட்பதற்கு கூட நாதி இல்லை, அதை யாரும் கேட்பதற்கு கூட தைரியம் இல்லை. ஏன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் கொடுத்தவங்கள கூலிப்படை வெட்டும் அளவுக்கு தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரித்துக் கொண்டிருக்கிறது. கேட்பதற்கு சாமானிய மனிதன் பயப்படுகின்றான். அரசு எதிர்த்து கேட்பதற்கு சாமானிய மனிதனுடைய துணிவு குறைந்து கொண்டிருக்கிறது. சாமானிய மனிதன் அரசை எதிர்த்து கேள்வி கேட்டால் சாமானிய மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய பரிசு கைதாக மட்டும் இருக்கிறது, அல்லது அவர்கள் செய்யக்கூடிய எந்த வேலையிலும் கூட கை வைக்கின்றார்கள். அதனால்தான் இந்த நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய குரல் இன்னும் கம்பீரமாக, இன்னும் வலிமையாக சாமானிய மனிதர்களுக்காக நாம் பேச வேண்டிய காலம். காரணம், சாமானிய மனிதனுடைய குரல் விலையை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு நசுக்கி வைத்திருக்கும் பொழுது சாமானிய மனிதனுடைய குரலால் அடுத்த 2 ஆண்டுகள் திமுக என்கின்ற தீய சக்தி ஆட்சியிலிருந்து தூக்கி எறியும் வரை பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டனுடைய குரல் ஒரு சாமானிய மனிதனுடைய குரலாக இருக்க வேண்டும். அருமை சகோதர சகோதரிகளே, அதை நீங்கள் செம்மையாக, திறமையாக, சிறம்பட நீங்கள் செய்தாலும் கூட உங்களுக்கு நடக்கக்கூடிய இன்னல்கள் எங்களுக்கு தெரியும். உங்களுக்கு நடக்கக்கூடிய கொடுமைகள் எங்களுக்கு தெரியும். நீங்கள் நடத்தக்கூடிய ஒரு பிசினஸாக இருந்தாலும் கூட அரசு அதிலே கை வைக்கின்றார்கள். உங்கள் மீது பொய்யாக பத்திரிகையில் எழுதுகின்றார்கள், அதையும் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் அந்த கரையை நோக்கி நாம் செல்ல வேண்டும் என்றால் இதையெல்லாம் பொறுத்துதான் ஆக வேண்டும். இதை தாண்டினால் மட்டும்தான் தமிழக மக்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை நம்மால் கட்டியமைக்க முடியும் என்கின்ற ஒரே காரணத்திற்காக இதையெல்லாம் பல்லை கடித்துக் கொண்டு நீங்கள் பொறுத்துக் கொண்டு ஒரு தொண்டனாக இங்கு இருக்கக்கூடிய எல்லா நம்முடைய ஊழியர்களும் கூட நீங்கள் செய்யக்கூடிய பணியை இன்னும் கடுமையாக, இன்னும் வலிமையாக நீங்கள் செய்து தமிழக மக்களுக்கு 2026 ஒரு வித்தியாசமான ஆட்சி, ஏழை மக்களை முன்னிலைப்படுத்தக்கூடிய ஆட்சி, விவசாய நலனை மையப்படுத்தக்கூடிய ஆட்சியை நீங்க செய்ய வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கிறது. அருமை சொந்தங்களே, அருமை சகோதர சகோதரிகள், அது மட்டும் இன்னைக்கு இன்னொரு பக்கம் திரும்பி பார்த்தீங்கன்னா ஆட்சி யார் நடத்துவது என்கின்ற கேள்விக்குறி நம்ம எல்லாருக்கும் இருக்கு. முதலமைச்சர் இருக்காரா? முதலமைச்சரால் ஒரு கூட்டத்தில் பேச முடியுதா? முதலமைச்சருடைய திறன், ஒரு முதலமைச்சருக்கு எவ்வளவு திறன் இருக்க வேண்டுமோ அவ்வளவு திறன் முதலமைச்சருக்கு இருக்கா?
முதலமைச்சருடைய டெசிஷன் மேக்கிங் எபிலிட்டி காம்ப்ரமைஸ்டா இருக்கா? இதையெல்லாம் தமிழக மக்கள் கேள்வி கேட்க வேண்டிய நேரம் இப்ப வந்திருக்கு. ஒரு முதலமைச்சர் என்பவர் ஏகப்பட்ட முடிவுகளை எடுக்கக்கூடிய சொந்தக்காரர். ஐயா சிவராஜ் சிங் சௌகான் அவர்கள் நீங்க பாருங்க, ஒரு சின்ன பையனை போய் துள்ளி கொடுத்து விளையாண்டு கொண்டிருக்கின்றார். மேடையில் ஏறுறதை நீங்க பார்த்தீங்க. அவருடைய உடல் வலிமையை பாருங்க, என்ன மன வலிமையை பாருங்க. ஒரு முதலமைச்சருக்கு முடிவெடுக்கக்கூடிய திறன் எப்பொழுதும் இருக்கும். இன்னைக்கு தமிழகத்தில் சாதாரண மக்கள் கேட்பது, நம்முடைய முதலமைச்சருக்கு முடிவு எடுக்கக்கூடிய திறன் இருக்கா? இஸ் ஹிஸ் டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸ் காம்ப்ரமைஸ்ட்? இஸ் ஹி ஹெல்தி? அவரால் தமிழகத்தை வழிநடத்த முடியுமா என்கின்ற கேள்வி இன்னைக்கு பட்டி தொட்டியில் எல்லோரும் கேட்க ஆரம்பித்து விட்டார்கள். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் அதை பற்றி பதில் சொல்வதற்கு தயாராக இல்லை. இன்னைக்கு முதன்மை செயலாளர்களாக யார் இருக்கின்றார்களோ, இரவு நேரத்திலே கோப்புகளை எடுத்துக்கொண்டு முதலமைச்சருடைய மருமகனை ஈசிஆர் இல்லத்திலே சென்று சந்திக்கின்றார். அந்த கோப்பை எல்லாம் ஆராய்ந்து பரிசீலித்து என்ன செய்ய வேண்டும் என்கின்ற நடவடிக்கை எல்லாம் முதலமைச்சர் அலுவலகத்திற்கு வெளியே மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத ஒரு கும்பல் அந்த கோப்புகளுக்கெல்லாம் டைரக்ஷன் கொடுக்கிறார். இந்த கோப்புகள் என்ன செய்யணும், இது என்ன செய்ய வேண்டும் என்று. அதனால்தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஒரு பொம்மை முதலமைச்சராக அமர்ந்துவிட்டு பொம்மை முதலமைச்சராக எழுந்து சென்று விடுகின்றார். அதனால்தான் அவருக்கு காவல்துறையின் மீது கட்டுப்பாடு இல்லை. ஒரு டிஜிபியோ, ஒரு காவல்துறை கண்காணிப்பாளரோ, ஒரு டிஐஜியோ, ஒரு ஐஜியோ அமர வைத்து அவரிடம் கேள்வி கேட்டு எதற்காக தமிழகத்தில் தப்பு நடக்கிறது, எதற்காக கூலிப்படைகளுடைய கூடாரமாக சென்னை மாறி இருக்கிறது, எதற்காக கள்ளச்சாராயம் ஆறுகளை போல் நடந்து கொண்டிருக்கிறது என்று கேட்பதற்கான திறன் முதலமைச்சருக்கு இல்லை என்பதை மிக தெளிவாக இந்த 3 ஆண்டுகளில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு நமக்கு படம் பிடித்து காட்டியிருக்கிறது. அருமை சகோதர சகோதரிகள், அப்ப நாம் புரிஞ்சுக்கணும், இன்னைக்கு தமிழகத்தில் இயக்குவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு கிடையாது. முதலமைச்சர் அலுவலகத்திற்கு வெளியே மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத ஆதிக்க சக்தி இன்னைக்கு தமிழகத்தினுடைய அரசாங்கத்தை வழிநடத்துவது என்பது தமிழகத்தினுடைய ஒரு குடிமகனுக்கும் கூட தெரியும். ஏதோ ஒரு ஆதிக்க சக்தி தமிழகத்து அரசாங்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறது. அதனுடைய விளைவு மக்கள் இறந்து கொண்டிருக்கின்றார். அதனுடைய விளைவு மக்கள் கொலை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றார். அதனுடைய விளைவு ஆரம்ப கல்வி மோசமாக இருக்கிறது. அதனுடைய விளைவு தமிழகத்தினுடைய பொருளாதாரம் சீரழிந்து கொண்டிருக்கிறது. அதனுடைய விளைவு தமிழகத்தினுடைய வளர்ச்சி குன்றி போக ஆரம்பித்திருக்கிறது. இதையெல்லாம் உன்னிப்பாக பார்க்கும் பொழுது எதற்காக பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான அரசு 2026 ஆட்சிக்கு வர வேண்டிய கட்டாயம் எதற்காக இருக்கிறது என்பதும் கூட நமக்கு தெரிகிறது. அருமை சகோதர சகோதரி, இன்னைக்கு இந்த செயற்குழு கூட்டத்தில் முக்கியமான பல தீர்மானங்களை நம்முடைய தலைவர்கள் பேச இருக்கின்றார். தலைவர்கள் முன்மொழிவார்கள், தலைவர்கள் வழிமொழிவார்கள். இங்கு இருக்கக்கூடிய செயற்குழுவினுடைய எல்லா உறுப்பினர்களும் கூட உங்களுக்கு பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு, உங்களுடைய என்ன ஓட்டங்கள், பிரதிபலிப்பு, களத்திலே மக்கள் என்ன நினைக்கின்றார்கள், மக்களுடைய குரலாக, மக்களுடைய எண்ணமாக இந்த செயற்குழு உறுப்பினர்கள் நீங்கள் எல்லோரும் இங்கே வந்திருக்கின்றீர்கள். நீங்களும் இந்த தீர்மானத்திலே பங்கெடுக்க வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை உங்களுக்கு வைக்கின்றேன். இன்னைக்கு இந்த செயற்குழு தீர்மானங்கள் 7 தீர்மானங்கள் இருக்கும். 7 தலைவர்கள் முன்மொழிவார்கள், 7 தலைவர்கள் வழிமொழிவார்கள். அதிலே நீங்கள் ஆக்கப்பூர்வமான ஒரு விதத்திலே நீங்கள் பங்கெடுக்க வேண்டும். அந்த தீர்மானங்களையும் கூட தமிழக மக்களுக்கு செவனே எடுத்துச் செல்ல வேண்டும் என்று இருக்கக்கூடிய பத்திரிகை நண்பர்களுக்கும் இந்த நேரத்திலே நான் வேண்டுகோள் விடுக்கின்றேன். அருமை சகோதர சகோதரிகளே, நான் ஏற்கனவே சொன்னது போல நம்முடைய கட்சி இவ்வளவு தூரம் வந்திருக்கிறது. மேடையிலிருந்து பார்ப்பதற்கு பிரம்மாண்டமாக அமர்ந்திருக்கின்றோம். 3300க்கு மேல செயற்குழு உறுப்பினர்கள் இந்த அரங்கத்துக்குள் அமர்ந்திருக்கிறேன். இது சாதாரணமாக நடக்கலைங்க. ஒரு ஊரில் ஒருத்தர், ஜனசங்க காலத்தில் ஒருத்தர், அந்த ஊரில் அவங்களை அவமானப்படுத்தப்பட்டாலும் கூட தனியாக இருந்து கட்சிக்காக 30-40 ஆண்டுகள் போராடி அந்த ஒருவர் 2 பேர்த்த சேர்த்து, 2 பேர் 5 பேர்த்த சேர்த்து, 5 பேர் 10 பேர்த்த சேர்த்து இன்னைக்கு ஒரு ஆலமரமாக பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் வளர்ந்து நிற்கின்றோம். அதற்கு காரணமான சிலர் இன்று நம்மோடு இல்லை என்பது எனக்கு ஒரு பெரிய வருத்தம். ஒரு செயற்குழுவும் கூட நம்மோடு இருந்தவர்கள், இத்தனை காலம் கட்சிக்காக உழைத்தவர்கள், நமக்காக பாடுபட்டவர்கள், அவர்கள் எல்லாம் நம்மை விட்டுவிட்டு இறைவனடி சேர்ந்திருக்கின்றார்கள். அவர்களையும் கூட இந்த செயற்குழுவில் அவர்களுடைய ஞாபகத்தை உங்கள் முன்னால் பகிர்ந்து அவர்களுடைய ஆன்மா சாந்தி அடைய, அவர்களுடைய ஆன்மா எப்பொழுதும் கூட ஆண்டவனுடைய நிழலில் இளைப்பாற வேண்டும் என்று இந்த செயற்குழு அவர்களுடைய பெயரையெல்லாம் உங்கள் முன்னால் சொல்லுகின்றேன். நான் படித்து முடித்த பிறகு நீங்கள் என்றோடும் ஒரு நிமிடம் எழுந்து நின்று அவர்களுக்கு மௌன அஞ்சலி செலுத்தி அவருடைய ஆன்மா சாந்தி அடைய வேண்டும் என்று நீங்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்றும் வேண்டுகின்றேன். முதல்ல கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கள்ளச்சாராயத்தால் உயிரிழந்த குடும்பங்கள், ஒரு குடும்பமும் யாரோ ஒரு தலைவனை இழந்திருக்கிறது. கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய நம்முடைய முதல் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து தன்னுடைய சொத்தை எல்லாம் கொடுத்துவிட்டு தனி ஒரு மனிதனாக வசித்து வந்த ஐயா வேலாயுதம் அவர்கள்
தூத்துக்குடி வடக்கு மாவட்டம் சிறுபான்மையினருடைய மாவட்ட தலைவர் ஜெபக்குமார் அவர்கள், மதுரை நகர் தரவுத்தள மேம்பான்மை பிரிவு மாவட்ட துணைத் தலைவர் பன்னீர்செல்வம் அவர்கள், மதுரை மேற்கு மாவட்டம் முன்னாள் மாவட்ட தலைவர் திரு ஆர் பிச்சை தேவர் அவர்கள், மதுரை மேற்கு மாவட்டம் கிளை தலைவர் திரு கருப்பு அவர்கள், திண்டுக்கல் கிழக்கு மாவட்டம் மண்டல் தலைவர் திரு முத்துவேல் அவர்கள், திண்டுக்கல் மேற்கு முன்னாள் மாவட்ட துணைத் தலைவர் சுந்தரராஜன் அவர்கள், தேனி மாவட்டம் பஞ்சாயத்து கவுன்சிலர் சந்திரமூர்த்தி அவர்கள், தேனி மாவட்டம் இளைஞரணி மாவட்ட பொதுச் செயலாளர் தினேஷ் அவர்கள், அதே போல தேனி மாவட்டம், தஞ்சாவூர் மாவட்டம், நாகப்பட்டினம் மாவட்டம், விழுப்புரம் மாவட்டம், காஞ்சிபுரம் மாவட்டம், திருவள்ளூர் மாவட்டம், திருவண்ணாமலை மாவட்டம், ஈரோடு மாவட்டம், கோயம்புத்தூர் மாவட்டம், நீலகிரி மாவட்டம், சேலம் மாவட்டம், இங்கு இருக்கக்கூடிய எல்லா நம்முடைய தொண்டர்களும் கூட இந்த ஆண்டில் நம்மை விட்டு சென்றிருக்கின்றார்கள் கடந்த செயற்குழு முடிந்த பிறகு. அதே போல தமிழகத்தினுடைய முக்கியமான தலைவர்களாக ஆன்மீக குருக்களாக இருந்த மூத்தவர்களும் கூட நம்மை விட்டு பிரிந்திருக்கின்றார்கள். பங்கார் அடிகளார் ஐயா தமிழகத்தினுடைய ஆன்மீக புரட்சிக்கு விதை விதைத்தவர். விவசாய புரட்சிக்கு விதை விதைத்த ஐயா MS சுவாமிநாதன் அவர்கள், இளையராஜா ஐயாவுடைய அன்பு புதல்வி, தனக்கென ஒரு அற்புதமான குரலுக்கு சொந்தக்காரி பவதரணி அவர்கள், சுந்தரஜோதி அவர்கள், சங்கரசுப்பு BMS அவர்கள், நேற்று பகுஜன் சமாஜ்வாடி கட்சியினுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் எல்லோரும் நம்மை விட்டு பிரிந்திருக்கின்றார்கள். அவர்கள் எல்லோருக்கும் நாம் இந்த நேரத்தில் அவருடைய ஆன்மாவுக்கு நாம் அஞ்சலி செலுத்துகின்றோம். அனைவரும் எழுந்து நின்று ஒரு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்துமாறு பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய்.